सरस्वतिये सदा नी करुणे से सरस्वतिये कमला सुनये करुणे से सरस्वतिये गान की ज्ञान बोध पति मुरये करुणे से सरस्वतिये सरस्वती
கண்ணிலும் கத்திலும் மென்னிலும் எழுத்திலும் முன்னில் நின்றது ஏற்பாயே இவருங்க மேடையில் பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கும் சரி கரூரை சேர்ந்த சக்தி பாரதி அவர்களுக்கு நமது விழாக்கம் சார்பாக பொன்னாடை போட்டு இவருக்கு போயிட்டார்கள். கடலை மிட்டாய் வாங்கி வச்சிருக்காரு. சரி முத்துக்கு முத்தா என்ற பாடலை பாராட்டி மரமங்கலத்தை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்கள் பேர் சொல்ல வேண்டாமா. அன்பு அண்ணா அவர்கள் அன்பு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு என்ன நன்றி. வணக்கம். வணக்கம். எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புடன் பிரபாத சகோதரி அன்புள்ள மணிமேகலை அக்கா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கம். 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 வணக்கத்துக்கும் வாசிக்கிறது நீங்க மட்டும்தான். காசை வாங்கியாச்சுன்னா 16வது காரியத்துக்கு கூட வாங்கிப்போம். கல்வி கடலை கடைந்து அமுத எடுத்து நல் வீரனாக நாட்டிற்கு அளிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்து முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல, செய்வது என்பது எளிதல்ல. சமதாரே விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றை கொள்வதனால் கிரேக்கட்டல் விற்பதுண்டோ, பிளவர்கள் தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ் ஒரு பெரிய குற்றம். சமதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனமென்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாக உங்களிடத்தில் சிறை விரித்து பறந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொல் குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசி பெற வேண்டும். முருகனை செந்தில் முதல்வனை
என் மகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் நம்பியே நின்னுடைய தண்டை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும் குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன் பல்வாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன் நற்றமிழ் மொழியோடு அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். வேலனென்றால் வீரமதும் கண்ணனென்றால் கருணை பெரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் கோமிநாதனை சரவணனே. ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் கோமிநாதனை சரவணனே. ஆறு படை கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலன் காக்கும் குருவரனே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். பாரத தாய் மடியினிலே பண்புடனே தவழ வந்தேன். ஆனந்தாய் மடியினிலே பண்புடனே தவழ வந்தேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாட வந்தேன். பழமையில் நாம் எதிர்பார்க்கும் பைந்தமிழை பாட வந்தேன். கால வரலாறு போற்றி புகழ்வார் கவிதை யாவுமே தனித்தமிழே. கால வரலாறு போற்றி புகழ்வார் கவிதை யாவுமே தனித்தமிழே. நாடுதுறையோடு நன்மை பல தேடி வாழ்வழிக்கும் திருக்குறளே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். நன்றி நன்றி கைதட்டி கைதட்டி தானா இறங்குது. இதை டைப் பண்ணுங்க. தெரியுதா? கீழே தானா இறங்குது. அது ஸ்க்ரூ டைட் டைப் பண்ணி விடுங்க. இங்கே ஓடியா போதா திருப்பி வச்சு டைட். நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இறங்கிக்கிட்டே இருக்கு. அது நானும் தூங்குதாக்குன்னு நினச்சேன். என்னடா அதுவா இறங்கிக்கிட்டே இருக்கே. நம்ம நல்லா தானே வச்சுட்டு வந்தோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பது சீப்பில் மக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவன் தன்னையாக ஊர்கோர் அவதன்மை தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாழை எங்கள் அங்க மெல்லம் புத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னை இமயவளை ஓம் ருபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளைவுடுத்தி வெள்ளை பனிப்புண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசம் கொடுத்து வைத்து கலைவாணியின் பொற்பாதங்களை பணிந்து கொண்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முருகா முருகா மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியலே சமைந்தாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் அந்த கண்ணபுர எல்லை விட்டு என்ன மணி கடுக வர மேடுமடி அடி முத்து முத்து மா
நன்றி. இப்படி இருந்தால் விடிய விடிய நம்ம வேலையை சரியா ஆட்டி பார்த்தாலே மப்ப கழட்டி கைதட்டல் சரியாக வந்து விட்டது. நன்றி. உங்களுடைய வாசிப்பை மெச்சி சரியாக வாசித்து விட்டது என்று அதாவது- உங்க வாசிப்புக்கு கைதட்டிருக்காங்க. நன்றி சொல்லுங்க எல்லாத்தையும். உண்மை என்னன்னா ம் பாடுறவங்க அழகா இருந்தா வாசிக்கிறவங்க கை தன்னேறியாம வாசிக்கணும். இதுக்கும் கைதட்டா இதுக்கும் கைதட்டா இப்படி எல்லாம் 16 வருஷம் ஓட்ட முடியுமா? இல்லைங்க. வாசிக்கிறவங்க சரியா வாசிச்சா பாட தெரியாத நபர்கள் கூட பாட்டு பாட வருமா? ஆமா உங்க எதுக்கு கை தட்டுங்க. நன்றி 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 நன்றி. ரொம்ப அருமையாக வாசிச்சிங்க. பக்க மேளங்கள் அருமையாக வாசித்த அன்புள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எங்களை மிகவும் அழகாக உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அழகாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற ஒளிநாடாவில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அது எப்படி நீங்க போற ஊருக்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்களே, அப்படியா வந்து சேர்ந்தீங்களே? வாங்கி வந்த வரம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த ஒளிபரப்பு பண்றதுலாம் சரிதான். ஏதாவது கமெண்ட் வந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒளிபரப்பு செய்யுங்க. ஏன்னா கமெண்ட்ல நல்லவங்களுக்கும் அந்த பேடு கமெண்ட் தான் வருது, கெட்டவங்களுக்கும் அந்த கமெண்ட் தான் வருது. அதனால கமெண்டே வராத அளவுக்கு அழிச்சிடும். அப்படின்னா ஓகே சரியா இருக்கும். அதனால இந்த இடத்துல காவலை பார்க்கலாம். எங்க அப்பா சொன்னார் காவலுக்கு போகணுமா? போங்க. எங்களுக்கு என்ன? நீங்க வரணுமா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகை நிலம். குறிஞ்சி நிலத்தில் வேள்வி மலை சார்ந்த ஈசானை முறையில செந்தூர் முருகனுக்காக திணைகள் விதைக்கப்பட்டு அந்த திணைகள் எல்லாம் காவல் செய்வதற்காக வள்ளி பெண்ணாகிய நானும் என்னுடைய அண்ணன்கள் 7 பேரும் 7 பிரதர்ஸா? எஸ் அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வர வர எஸ்ஸா? ஏடா என்னையுமே ஆங்கிலம் பேச வைக்கல பாவி பையில சும்மா ஆயிட்டா கொஞ்ச நேரம். அதனால இந்த இடத்துல காவலுக்கு போடுறோம். காவலுக்கு நீங்க உறுதுணையாக அனைவரும் வர வேண்டும். இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள்களையும் அழைத்து கொண்டு காவலுக்கு செல்லலாம்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். ஆமா வரட்டு இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? உட்காந்து தூங்கத்தானே போறாங்க. காவல் வந்து அங்கேயும் வந்து பாக்கட்டும். காவலுக்காக அங்கிட்டு விரைவு வெட்ட கிளம்பிருச்சு. என்ன பண்றது? குளத்தொழில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நம்மளுக்கு வெட்ட தெரிஞ்சா நல்லா வெட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல காவலை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்று எதிர்பார்த்து கந்தனை நினைத்துக் கொண்டே இருந்தாலும் அருவம் உருவமாகி அனாதையா பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பதோர் மேனியா கொண்ட கருணை கூர் முகங்களாரும் கனங்கள் 12 கொண்டு ஒரு திருமுகன் சொல்லாதில்லை உதித்த எம்பெருமானை காண்பதற்கு அன்னை தினமும் மழை மீது விழி வைத்து நானும் காத்துக்கொண்டே இருக்கிறேன். 8 வயசுல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் முருகப்பெருமானுக்காக. அதனால 8 ஆண்டுகள் 5 வயசுல இருந்து அவருக்காக காத்துக்கொண்டே இருந்தாலும் முருகன் வர வேண்டும். அனைவருக்கும் அருளாசி புரிய வேண்டும். என்னை மட்டும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு மயில் மீது தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த மயில் சட்னி தான் ஆயிரம் வசம் போச்சு தைக்க. முருகா ஒரு முறை ஏனும் உன்னுடைய கடைக்கண் பார்வை கிட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். மீண்டும் கந்தனின் புகழை பாடிவிட்டு பிரச்சனையா எடுத்துட்டேன். ஒரே மூக்கது இல்லப்பா முருகனுக்காக வந்திருக்கேன். முருகன் கிடைத்த குழந்தை நான், அவர் கொடுத்த குழந்தை. அவருக்காக தினமும் பாடிக்கொண்டே இருப்பது என்னுடைய வழக்கம். அதனால இன்னைக்கு ஒரு மேடையெல்லாம் போட்டு நல்ல ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்து இப்படி வெளிச்சத்துக்கு முன்னாடி பாட சொன்னா ஒன்றும் இல்லை 1000 பாடல்களோட முருகனின் பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு அவனுடைய ஆலயம் முருகப்பெருமான் ஆலயம், அவனுக்காகவே பாடிக்கொண்டே இருக்கலாம்ல. என்ன பாடுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து நீங்க வாசித்தா தானே பாட முடியும். பாடு பாடு. நீ எப்படி பாடுறேன்னு பாத்துறேன். எங்க சரியான பொம்பளை புள்ள நீ பாடு. முருகா எனக்கு வந்த சோதனை அப்படி போட்டு கெடுக்கல நானு. உன் குருவிக்கு உனக்கு ஒரே சம்பந்தம் தான். ஏன் அதுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு எனக்கு வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம்? இந்த குறிய பாருங்க. சூப்பரா சத்தம் கேக்குதுனே. இதுக்கு எனக்கு வேற எந்த வித்தியாசம் இல்ல. என்ன வித்தியாசம் இல்ல? இந்த குருவி தண்ணி ஊத்துனாதே கத்தும். ஆமா கீழே போடு சுக்கு சுக்கான வரையும் போவோம். இந்த குருவி நைட்டு தண்ணியை போடும். நான் போதும் போதும் நிப்பாட்டு பாருங்க. கந்தனின் புகழை மீண்டும் காதல் வயப்பட்டு அழைக்கலான்னு ஒரு ஆசையோடு. ஓகே பேபி. முருகனை காதலிச்சா தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆசையே வருது. நானும் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா கந்த பெருமானை நான் காதல் செய்ய வேண்டும். ஒருதலை காதலாக எப்படியெல்லாம் அவனுக்காக நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் என்று எதிர்பார்த்து கந்தன் வர வேண்டும். என்னை கட்டியால வெண்படுது கொஞ்சம் பழமையில போய் எதிர்பார்த்து குருவிலாம் கத்துச்சுல குயிலாக போய் கூவி அவர் அழைக்கலாம் எதிர்பார்த்து குயிலே கவி குயிலே மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. ஏன் வேகமா வந்து பாக்குறிய? முன்னாடி வந்து பார்க்க வந்தானே. தூங்கி கிடந்தவங்க எந்திரிச்சு வேகமான வர நாதஸ்வர கலைஞர்கள். குயிலே கவி குயிலே யாரை தேடுகிறாய்
மோகனம் பாடிடும் பெண்ணை என்னை சொல்லடி குயிலே கவி குயிலே செல்லிப்பினிலே படியில் நனைந்தல சிரிக்கும் சிரிப்பெண்ணவோ நினைக்கும் நினைப்பெண்ணவோ மெல்ல மெல்ல அங்கமெடு புள்ள புள்ள மெல்ல மெல்ல அங்கமெடு புள்ள புள்ள என்னை வெல்ல என்னை அல்ல இதுதானே நேரம் அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா ஒரு தேன்மலர் வாடிடும் பெண்மை என்னை சொல்லடி குயிலே கவி குயிலே வெண்ணிற மேகம் ஆண் தொட்டில் விட்டு மூடுவதென்ன அழகை கூடுவதென்ன கூடுவதென்ன அழகை கூடுவதென்ன குயிலானோ சந்தன காடு இருக்கு என் சிந்தின கூடி இருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நான் ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நாடல் நட்டு நாடம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்லு தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனிதூவும் பசும்புல்லே மின்னல் விண்ணாட்டம் நல்ல மின்னடி பெண்ணாட்டம் காகாலத்தில் ஊர்வலத்தில் காதலர் காதலி செல்ல நானந்த ஆனந்தம் பெண் சொல்லு நதியோரம் நாமல் நாடம் கொண்டு நாட்டியம் ஆடுது நானந்த ஆனந்தம் என் சொல்லு அவ்வளவு ஆசை நன்றி 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 ஏங்க ஏன்னா 5000 பேர் கூடி அருமையா பாடுறீங்க இதுக்கு காரணம் என்ன உங்க ஒளிப்பெருக்கியும் இந்த உங்க வாசிப்பும் தான் அது இல்லைங்க நீங்க எப்படி நினைச்சு பாடுறதுக்கு காரணம் முருகன் தான் நான் அழகா முன்னாடியே இருக்காரு ஒளிப்பெருக்கின் கைவண்ணத்தில் ரொம்ப அழகா அதை விட இங்கேயும் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏங்க அதே மாதிரி தாங்க சரி நானும் தான் காதலிக்கிறேன் ஆனா என் காதல்ல ரொம்ப பிரச்சனை என்ன காவல் ஒண்ணு பிரச்சனை என்னங்க ரொம்ப சங்கடமா இங்க இருக்கு முருகன் சமயத்துல இருக்காரோ வள்ளி தெய்வியானோட இருக்காரோ ரொம்ப அருமையாக ஒரு கோலம் வள்ளி தெய்வியானோட காட்சி கொடுக்கிறார் நீங்க யாரை காதலிக்கிறீங்க நானும் தான் காதலிக்கிறேன் ஒரே பிரச்சனைங்க என்ன பிரச்சனை அது உங்களால தீர்த்து வைக்க சரி சரி அப்ப தீக்க முடியல போங்க அடுத்து எங்க அண்ணன் இந்த தொழில அவங்கள்ட்ட தீக்க சொல்லுங்க அப்ப என்ன கேட்க மாட்டீங்களா கேளுங்க அப்ப என்ன சொல்லுங்க பிரச்சனைன்னு சொன்னா சீக்கிரமா நம்ம ஊர்லயே முருகப்பெருமான் சன்னிதியில அந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறேன் உண்மையாவா ஆமா நன்றி என்ன பிரச்சனை பிரச்சனை மத்தால அவங்க அப்பா அம்மாலாம் சரின்னு தாங்க சொல்றாங்க சரி அப்ப அதவே பெரிய விஷயம் இல்லையா அந்த புள்ள புருஷன் தாங்க ஒத்துக்கிற மாட்டேன் அந்த சுத்தி சேர்க்கிற கல்ல எடுங்க முதல்ல இருக்கட்டும் ஏன்னா அடுத்த முன்னாடியை பார்த்துட்டு என்ன ஒண்ணு கொழுப்பு அதுவும் காதல் தானே ஆ, ஆமா ஆமான்னு சொல்லி ஆமா, ஆமா. அந்த போய் சும்மாயா அவர் வீட்டுக்காரர் வெட்டர் பாலோட வந்தா என்ன பண்ணுவேன் இது வேற நம்மளுக்கு தேவையா அது ஆமா பல பேர் அப்படிதான் என்னைக்காவது மாட்டிக்கிட்டு சீரழிய போலியே சரி இருக்கட்டும் அந்த தன்மையோடு இந்த காதலை எப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நல்ல அவருக்காக தூதுவளை இலைய அரைச்சு ஏய் இது கொடுக்கலான்னு ஒரு ஆசை ஆமா நம்ம அக்கா மல்லியா மாதிரி போய்
இருக்கிற பனி மாதிரி பனியில கூட தொண்டை கட்டலப்பா. இந்த வெயிலுக்கு போட்ட வெக்கையில தன்னால வந்து நம்மளுக்கு சிரமம். அதனால நாளைக்கு போய் இலைய பறிச்சு அரைச்சு வச்சு துவையால வச்சு முழுங்கு தூதுவளையோட செந்தட்டிய வாடு சண்டாளா குடிங்க முதல்ல. தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓமகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா. அன்னையின் நிறந்திரனும் மாமன் நினைச்சு நிக்கணும். இந்த நம்மையும் ஊர்வசையும் மயிலுக்கு துண்டுகள் செய்திடணும். நான் தாத்தாயி ஊத்தாயி மாமன் கல்வி கட்டிக்கணும். தொண்டையில் நான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் நாள் கணக்கா. நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காக முருகா உனக்காக. யார் பேச்சு கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் ஓம் பேரத்தா போலவா ஓம் பேரத்தா. அடமுட்டினு கேட்க மொத்தமும் தைரியம் முறையிடலாமோ? சிக்கிற கண்ணில சிக்கிற என்ன சிறையிடலாமோ? எத்தனை நாள் இப்படி பொட்டு வச்சு பூவடிக்குள்ளார் இருக்கு. புதுவரையறையறச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூங்கும் மேலையிலும் நான் தூங்க போனதில்ல ஒன்னாலதான் ஒன்னா ஒன்னா. யார் பேச்சு கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் உன் பேரத்தா பேரத்தா. ஓம் பேரத்தா. அடசுத்திர கண்ணுல சிக்கிற என்ன சிறையிடலாமோ? கட்டுப்பாடு இருந்து கட்டிக்க முன்னே கட்டிக்கொள்ளலாமோ? முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும்? நான் சத்தமிட்டா உங்க நிலைமை என்னாலும் புதுவரையறையறச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் நாள் கணக்கா. ராமனி விளக்க தூக்கி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அன்னையின் நிறந்திரனும் மாமாவையும் நினைச்சு நிக்கணும். இந்த நம்மையும் உதவியும் மயிலுக்கு துண்டுகள் செய்திடணும். நான் தாத்தாயி மூத்தாயி மாமனை தழுவி கட்டிக்கணும். புதுவரையறையறச்சு தொண்டையில நான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் நாள் கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு மாமகளை பார்க்க போறேன் நாள் கணக்கா. உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. காலையில பறிக்கிறது உறுதி நடுல அதனால இந்த இடத்துல காலத்தை நேர்த்தி மனுஷத்து நடக்க வேண்டும். காலம் அது நடக்காதவன் கோழியில் இந்த குலங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னதில் 6 படை வீட்டுக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகன் முதல் படைவீடாக திருப்பரங்குன்றத்தையும் 2ஆம் படைவீடாக திருச்செந்தூரையும் 3வது படைவீடாக பழமேனி பழனியாகவும் 4ஆம் படைவீடு சுவாமி மலையையும் 5ஆம் படைவீடு திருத்தணியையும் 6வது படைவீடாக பழமுதிர் சோலை பூஞ்சோலை திருமால் இருஞ்சோலை என்று அழைக்கக்கூடிய 6 படை வீடுகளிலும் 6 படை வீட்டுக்கு நீங்க தரிசனம் பண்ணிருக்கீங்களா? ஆத்தாடி தானே எனக்கு வேலையா? 6 படை வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டேன். 6 படைக்கெல்லாம் போனது இல்லைங்க. ஏன்? எங்க தகுதிக்கு ஏத்தது மாதிரி பூஞ்சோலைக்கு வேணா போயிருக்கோம். பூஞ்சோலையா? ஆமா. பழமுதிர் சோலைக்கா? அது இல்லைங்க. அதுக்கு பேர் தான் பூஞ்சோலை, திருமால் இருஞ்சோலை, அழகர் கோவில். நீங்க அந்த பூஞ்சோலை சொல்றீங்களா? ஆமா, நீங்க எந்த பூஞ்சோலை சொன்னீங்க? பரதேசி பையில வரவரும் அண்ணே இதெல்லாம் நீ கட் பண்ணிடல பேச்சு அநியாயம் இருக்கு கொன்றுவேன். ஏதாவது எடிட் பண்ண போட்டிங்க நான் பார்த்தேன், கேமரா தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த இடத்துல எம்பெருமான் முதலுக்காக முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் செல்லலாம்னு ஒரு ஆசை. வாங்க வாங்க வாங்க. திருப்பரங்குன்றம் போகலான்னு ஒரு ஆசை தான். ஆனால் அங்கே இருக்கிறவ நம்மளுக்கு பிடிக்காத ஆளு. என்ன காரணம்? தெய்வ யானை இருக்கல்ல, அவளோட போய் சண்டையா போட முடியும். ஆனால் விட்டு கொடுப்பதே கெட்டு போவதில்லை. அதனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகல. 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் போகலான்னு ஆசை.
2ஆம் படிவு திருச்செந்தூர்ல என்ன ஆசை தெரியுமா? முருகனை போய் பார்த்து திருமணம் செய்யணும்னு ஆசை. சாப்பாடு இப்பதான் உனக்கு செமிக்குது. அடிக்குமா? அருமையான உணவு அளித்த அன்புள்ளங்கள் ரொம்ப நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா 2ஆம் படிவீட்டில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜா மூர்த்தியாக இருக்கிறார். அப்பாவை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 2ஆம் படை வீட்டுக்கு போய் பூஜையில தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்தாச்சு. 3ஆம் படை வீடாக பழமே நீ பழனிக்கு போகலான்னு ஒரு ஆசை. பாட்டடித்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டடித்து நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாட்டாயோ? குத்துங்கிளி இங்கிருக்க பழம் அங்கிருக்க தத்தி வரு வெள்ளையே நீ போய் தோது சொல்ல மாட்டாயோ?
பிடிச்சு இரவெல்லாம் கண் முழிச்சு இல்லாத ஆசையிலே மனசே ஆடவிட்ட மச்சானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஊரங்கு தூங்கையிலே நான் மூச்சு வாங்கையிலே ஊரங்கு தூங்கையிலே நான் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லி விடு ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லி விடு மின்னலாய் பகிரடுத்து மேகமாய் தலமுடித்து பின்னலாய் சடை போட்டு என் மனசே போட்டு மீன் பிடிக்க வந்தவனே நான் பிடிக்க போனேனே மையழுதோ கண்ணாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்த காதலிச்சே ஓசையடு பூங்காற்றே நீ தான் ஓடி போய் சொல்லி விடு ஓசையடு பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லி விடு நன்றி வணக்கம்.